Second revision test 2024, 10th standard mathematics. Choose the correct answer. First question, answer 3, 12. Second, 2, minus 1. Third, 2. Fourth, minus 1, 2. Fifth, Lloyd triangular matrix. Sixth, 5 root 2 centimeter. Seventh, 75 square inch. Eighth, 1. Ninth, 3 by 2. 10th, b by 3. 11th, 7 by 3. 12th, custom of a cone and a hemisphere. Which of the following is correct? 0 less than or equal to p or p not equal to 1. 14, 0. 2 mark questions பார்க்கணும். கொஷின் மட்டும் பார்த்துக்கணும். இப்போ இங்கிலீஷ் மீடியம் கொஷின் பேப்பர் இது நம்ம கண்டிஷனாக தமிழ் மீடியமும் வரும். இங்கிலீஷ் மீடியத்தில் 5 மார்க்ஸ் பார்க்குறோம். நெக்ஸ்ட் பார்ட் 4ல் சிம்பிள் ட்ரையாங்கிள் கேட்டிருக்காங்க. இதில் மீடியன் ட்ரையாங்கிள் கேட்டிருக்காங்க. அப்புறம் கிராஃப், வேரியேஷன் கிராஃப், அப்புறம் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், இதில் ஒரு கிராஃப். இப்போ தமிழ் மீடியம் கொஷின் பேப்பர் திருவள்ளூர் மாவட்டம் 2ஆம் திருப்புதல் தேர்வு 1 மார்க்லாம் அங்கேயே இங்கிலீஷ் மீடியத்தை பார்த்துட்டோம். அதே ஆன்சர்ஸ் தான். இது 2 மார்க் கொஸ்டின். 2 மார்க் முடிஞ்சு 5 மார்க். அந்த எல்லா கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர் இந்த கொஸ்டின் முடிஞ்சு வரும். 8 மார்க். இப்போ கீ ஆன்சர் 1 மார்க் அங்கே கொஸ்டின் பேப்பர்லேயே பார்த்தாச்சு. 2 மார்க் பாருங்க. டொமைன் ரேஞ்ச் கேட்டிருக்காங்க. டொமைன் ரேஞ்ச் 3 ஆட் பண்ணி டொமைன் கூட 1 கூட 3 ஆட் பண்ணி ஏன்னா y ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 3 கொடுத்துருக்காங்க. அதனால 3 ஆட் பண்ணால் ரேஞ்ச் தெரியும். இந்த கொஸ்டினில் எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க, டொமைன் கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸுக்கு ஒவ்வொரு வேல்யூ -2 கொடுத்தோம்னா எக்ஸுக்கு, இந்த எக்ஸுக்கு -2, இந்த எக்ஸுக்கு -2 போட்டு சிம்பிளிஃபை பண்ணால் 3. அதே மாதிரி -1 எஃப் ஆஃப் -1 வேல்யூ 1. எக்ஸ் இருக்கிறதுலாம் -1. அதே மாதிரி 0 போடும். எக்ஸ் இருக்கிறது 0 போட்டால் எஃப் ஆஃப் 0 இஸ் ஈக்குவல் டு 1. நெக்ஸ்ட் எஃப் ஆஃப் 1 ஈக்குவல் டு 3, எஃப் ஆஃப் 2 ஈக்குவல் டு 7. இதில் பார்த்தீங்கன்னா பி கேட்டிருக்காங்க. ஏன்றது டொமைன், பின்ற கோடொமைன் ஆர் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிடலாம். இது வந்து ஆன் டு ஃபங்க்ஷன், அதனால கோடொமைனும் ரேஞ்சு ஈக்குவலாக தான் இருக்கும். இதில் 1, 3, 7 வந்துருக்கனால பின்ற செட்டில் 1, 3, 7. இதுக்கு வந்து துணை மதிப்பகமும் வீச்சகமும் சமம். 1, 3, 7 துணை மதிப்பகமும் தான் செகமும் தான். அதுக்கு 78 10⁴ congruency x modulo 90. நம்ம வந்து இதில் எக்ஸ் வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். சொல்யூஷன் பாருங்க. 10 ஸ்கொயர் 100 எழுதலாம். 100க்கு மாடுலஸ் 19 போட்டால் 5 வேல்யூ. ஏன்னா 19 5 ஆர் 90, 95. இப்போ ரிமைண்டர் 5 இல்லை, அதனால 5. இப்போ ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணுறோம். 10 ஸ்கொயர் ஸ்கொயர்னா 10⁴. இது 100ன்றது 10 ஸ்கொயர், 10 ஸ்கொயர் டபுள் ஸ்கொயர் எழுதிக்கிறோம். இங்கே 5 ஸ்கொயர் பண்ணால் 5 ஸ்கொயர் 5 = 5. மாட் 19 வரதுனால 25 19ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் 6. அதனால 10⁴ காங்கிரஸ் 6 மார்ஜின் வந்து எக்ஸோட வேல்யூ 6. 18th கொஸ்டின். ஈவன் நம்பர் ஒற்றைப்படை இருந்தால் இந்த வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஏ பவர் இருக்குது
இரட்டைப்படை எண்ணாக இருந்தால் ஏ பவர் n வேல்யூ கொடுத்துருக்காங்க. அதை வச்சு ஏ பவர் n இல்லை ஏஎன் A8 A15 கேட்குறாங்க. அப்போ A8னா 8ன்றது ஒரு இரட்டை எண்ன்றதுனால 8 n முதல்ல 8 கூட அப்போ 8 ஸ்கொயர் மைனஸ் 1 64 மைனஸ் 1 63 அங்கே n 8 கொடுத்தா 8 + 3 11. அதே மாதிரி ஒற்றைப்படை எண் 15ன்றதுனால 15 ஆட் நம்பர், அதனால n 15 ஸ்கொயர் பை 2 × 15 + 1 கொடுக்கும்போது இது 225/31. 19th கொஸ்டின்ல மூலங்களின் தன்மை கிராஃப் ரூட்ஸ் கேட்டிருக்காங்க. அது ஃபார்முலா டெல்டா = b² - 4ac. a2 b - 2 c9 இருக்குது. ஈக்குவேஷன் பார்த்தாவே தெரியும். இப்போ பியோட வேல்யூ, ஏவோட வேல்யூ, சியோட வேல்யூ கொடுத்து சிம்பிளிஃபை பண்ணோம். -68 வருது. அது வந்து <0. டெல்டா <0னா ரூட்ஸ் ஆர் நாட் ரியல், அதாவது மூலங்கள் மெய் மூலங்களாக இருக்காது. நெக்ஸ்ட் 20th கொஸ்டின். ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் அப்படி கொடுத்துட்டாங்க. அதுக்கு டிரான்ஸ்போஸ் எடுக்கணும். டிரான்ஸ்போஸ் இங்கே முதல் நேரை ஃபர்ஸ்ட் 5 to 2ன்றது இங்கே ஃபர்ஸ்ட் காலம் 5 to 2 அந்த ஒவ்வொருத்தையும் மாற்றிக்கிறோம். நெக்ஸ்ட் ஏ டிரான்ஸ்போஸ் எடுக்கணும். அப்போ என்ன ஆகும்? 5 to 2ன்ற காலம் 5 to 2ன்றது மாறி இந்த மாதிரி ஒவ்வொரு மாற்றுறோம். பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஏவில் இருக்கிற அதே மேட்ரிக்ஸ் A transpose the whole transpose matrix or ரெண்டு ஈக்குவல் 1 and 3 A transpose the whole transpose is equal to A அப்படின்னு ப்ரூவ் ஆயிடுச்சு. 21 கொஸ்டின். ரெண்டு ட்ரையாங்கிள் வந்து சிமிலர் ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. ABCDQR. சிமிலர் ட்ரையாங்கிள் அதனோட சைட்ஸோட ரேஷியோவும் அதனோட பெரிமீட்டரோட ரேஷியோவும் ஈக்குவலாக இருக்கும். இது சைட்ஸோட ரேஷியோ, இது பெரிமீட்டரோட ரேஷியோ. அது சுற்றளவுகளின் விகிதமும் பக்கங்களின் விகிதமாக மாறுது. அதனால AB/PQன்ற பக்க நீளம் 10 கொடுத்துட்டாங்க. இது ரெண்டும் சுற்றளவு. அப்போ AB வேணும்னா சிம்பிளிஃபை பண்ண 15 சென்டிமீட்டர் கிடைக்கும். நெக்ஸ்ட் சாய்வு -1/2 ஸ்லோப் கொடுத்துட்டாங்க. என்னன்னு கேட்கணும். y2 - y1 x2 - x1 ஃபார்முலா இது வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணா A கிடைக்குது. A வந்து 17/2. 23 AB அதாவது வெட்டு துண்டுகள் இன்டர்செக்ட் கொடுத்துட்டாங்க. A B நேர்கோட்டின் சமன்பாடு ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் கேட்குறாங்க. ஃபார்முலா x/a + y/b இன்டர்செக்ட் கொடுத்தா ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் தான். வேல்யூ AB கொடுக்கணும். சிம்பிளிஃபை பண்ணுறோம். 3x - 28 + 15 = 0 ஸ்ட்ரெயிட் லைனோட ஈக்குவேஷன் கிடைக்கும். இதில் வந்து ஹெச்ன்றது ஹைட், ஒரு டவரோட ஹைட்டு. அந்த டவர் ஏன்ற பாயிண்ட்லேருந்து 48 மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குதான். இந்த ஏன்ற பாயிண்ட்லேருந்து டவரோட அந்த உச்சி வந்து 30 டிகிரி 30 டிகிரி ஏற்றல் கோணத்தில் தெரியுதான். அப்போ இந்த டவர், இந்த கோபுரத்தின் உயரம் என்னன்னு கேட்குறாங்க. நம்ம tan 30 வந்து எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம், ஆப்போசிட் சைடு. அப்போ h/48 போடுறோம். tan 31/3 சிம்பிளிஃபை பண்ணால் ஹெச்சோட வேல்யூ 16/3. Let R be the original rate of ST. ஒரு கோளத்தின் ஆரம் R இருக்குது. ஆரம் அப்புறம் ஆரம் வந்து 25% அடிக்குதா சொல்றாங்க கணக்குல. அதனால R + 500 25% ஆட் பண்ணிக்கிறோம். அப்போ இதை சொல்லிங்கன்னா 1/4R வரும். 4R + 1/4R ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 5/4R வரும். அப்போ ஏரியா, சர்ஃபேஸ் ஏரியா ஆரம் அதிகமாகிட்டதுனால அதனோட பரப்பு பார்க்கணும். சாதாரணமாக பரப்பு 4πr², புறப்பரப்பு சர்ஃபேஸ் ஏரியா. இப்போ R வந்து 5/4R இருக்கான 4π 5/4R வருது. ஆருக்கு பதிலாக 5/4 போடுது. இதை சிம்பிளிஃபை பண்ணால் 25πr²/4 கிடைக்கும். இந்த சர்ஃபேஸ் ஏரியா, இந்த பரப்பு 5/4 வாங்குறதுக்கும் ஏற்கனவே எழுதுறதுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் 25πr²/4 - 4πr². டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தா 9πr²/4. அதிகரிப்பு சதவீதம் எவ்வளோ அதிகரிச்சிருக்கு இல்லை இப்போ புறப்பரப்பு, இது எத்தனை சதவீதம்? அப்போ 4πr² 9πr²/4 அதிகமாக இருந்தால் 100
100 போட்டால் சிம்பிளிஃபை பண்ணால் 56.25 56.25% இன்க்ரீஸ் ஆகிடும். அப்புறம் வால்யூம் ஆஃப் கோல் கொடுத்துட்டாங்க, அதனோட ரேடியஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஃபார்முலா 1/3πr², அதான் 11088 11,088. இதுக்கு 1/3π22/7 r²/24 போட்டு ஆர் தான் நமக்கு தேவை, மற்றெல்லாம் அந்த பக்கம் கொண்டு போயிட்டு சிம்பிளிஃபை பண்ணால் r² = 21 × 21. அப்போ r வந்து 21 சென்டிமீட்டர். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ் மாறுபாட்டுக்கு 18.75. திட்ட விலக்கம் தான் கேட்டிருக்காங்க. சராசரி மீன் கொடுத்துட்டான் 25.6. இதற்கு முதலாக பெருக்கலாம் வந்து 100 வகுக்கலாம், சுருக்குனா 4.8ன்றது திட்ட விலக்கம். சிக்மா ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் 4.8. ரெண்டு பேர் இருக்கு. ஒருத்தர் பேர் வந்து கோகுல், இன்னொருத்தர் ராகுல். கோகுல் ராகுல் ரெண்டு பேரோட பர்த்டே வந்து ஒரே நாளில் வர்றதுக்கு நினைக்கிறது, வெவ்வேறு நாளில் வர்றதுக்கு நினைக்கிறதுன்னு கேட்டிருக்காங்க. மொத்தமாக ஒரு வருஷத்துக்கு 365 நாள் தான். என்ன பேசுது? 20 2 நாள்களும் வெவ்வேறு நாட்களில் வரும் நிகழ்ச்சி ஏன் be the event of both having different birthdays. அப்போ டிஃப்ரெண்ட் டேஸில் பர்த்டேஸ் வரணும். 365 நாள் ஒரு நாள் ஒருத்தரோட பர்த்டே, அந்த ஒருத்தரோட பர்த்டே மைனஸ் பண்ணிட்டா மீதி இருக்கிற 364 நாளில் ஒரு நாள் தான் இன்னொருத்தருக்கு பர்த்டே வரும். அதனால் டிஃப்ரெண்ட் டேஸில் வரணும்னா 364/365. இதுக்கான ஆன்சர். 20 பிறந்த நாளும் ஒரே நாள் வர நிகழ்ச்சி ஏ பார். அது ஏன்னா இது ஏ பார். அது நடக்கும் நிகழ்ச்சி என்ன, நடக்காத நிகழ்ச்சி ஏ பார் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இப்போ பி ஆஃப் ஏ பாருக்கு ஃபார்முலா 1 - பி ஆஃப் ஏ. அப்போ 1 - 364/365 மைனஸ் பண்ணால் 1/360. அப்போ 20 பிறந்த நாள் ஒரே நாளில் வரும் நிகழ்ச்சி 1/360. நெக்ஸ்ட்டு 29வது கேள்வி, பார்ட் 3, 5 மார்க் வந்துருச்சு. இதில் வந்து 3 செட்டு கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து நம்ம WNலாம் பார்த்து கரெக்டாக ஏன்ற செட்டில் எந்த நம்பர் வரணும், எலிமெண்ட்லாம் பார்த்து கரெக்டாக எழுதிக்கணும் கொஷின் பார்த்து. இப்போ ஏல 2,3யும் பியில் 0,1 சியில் 1,2 வருது. பி இன்டர்செக்ஷன் சி, பிலையும் சிலையும் ரெண்டுத்துல இருக்குது 1 தான். ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி. அப்போ 2,3 கிராஸ் 1 போடும்போது 2,1 3,1. இது எல்ஐசி. அதே மாதிரி ஏ கிராஸ் பி, இந்த 2,3 கிராஸ் 0,1 போட இந்த 4 ஜோடி கிடைக்கும். அடுத்து ஏ கிராஸ் சி போட்டு அதே மாதிரி 4 ஜோடி. இது ரெண்டுத்துல இன்டர்செக்ஷன் 2 பார்க்கணும். இது ரெண்டுத்துல இருக்குது 2,1 2,1 3,1. இந்த ரெண்டுத்துல காமன் ஆகுது. அப்போ எல்ஐசிஎஸ் ஆர்எஸ்எஸ் ஈக்குவல். 30வது கேள்வியில் எஃபெக்ட் கொடுத்துட்டு ஒரு வேல்யூ கேட்குறாங்க. அது -2ன்னா f of x வேல்யூ 6x + 1. அப்போ எக்ஸுக்கு -2 போட்டால் அது -11. 6ன்னா f of x வேல்யூ 3x - 4. இப்போ எக்ஸுக்கு 6 கொடுத்தா f of 6 = 14 வருது. 4ன்னா f of x வேல்யூ 5x - அப்போ எக்ஸுக்கு 4 போட்டால் 79 கிடைக்கும். இப்போ இதனோட வேல்யூஸ்லாம் போட்டு சிம்பிளிஃபை பண்ணலாம். -36/16 அதை சிம்பிளிஃபை பண்ணால் -9/70. அவ்வளோ. அடுத்து 31வது கேள்வி, A1 D1. அந்த கொஷனில் வந்து வெவ்வேறு கூட்டுத்தொடர் வரிசை கொடுத்துருக்காங்க. அதில் முதல் கூட்டுத்தொடர் வரிசையில் முதல் உறுப்பு 1, பொது வேறுபாடு 1. ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து 1, டிஃபரன்ஸ் வந்து 1. அப்போ S1 அந்த தொடர் வரிசையோட கூடுதல். சம் ஆஃப் த ஏபி வந்து S1. இப்போ SN ஃபார்முலா நம்ம n/2 2a + n - 1 × d இல்லை. இது ஏவும் 1 டியும் 1. அதனால A1 D. அதே மாதிரி if A = 2 D = 3ன்னு இன்னொரு கூட்டுத்தொடர் வரிசை, இன்னொரு ஏபி இது. அப்போ அதுக்கு SN ஃபார்முலா போடும்போது ஏக்கு 2 போடுறோம், n - 1 × dல D 3. இதே மாதிரி S3 SM வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அவங்க கொடுத்துருக்கிற வேல்யூ அப்படியே எடுத்து போட்டு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிக்கணும். அடுத்து S1 S2 S3 up to SM வந்து ஆட் பண்ண
இப்போ எல்லாத்துலேயுமே n/2 தான் இருக்குது. n/2 காமனாக எடுத்து இங்கே எல்லாத்துலேயுமே ஃபர்ஸ்ட் 2 2 2 வருது. அந்த போட்டு ஃபர்ஸ்ட் 1 இருக்கும், அப்புறம் 2 இருக்கும், அப்புறம் 3 இருக்கும், அப்புறம் m இருக்கும். 1 + 2 + up to m வரைக்கும் போட்டு இதே மாதிரி n-1 காமனாக இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 1 3 5 அங்கே 1 3 5 அப்போ 1 + 3 + 2 2m - 1 இதில் பார்த்தீங்கன்னா 1 to m வரைக்கும் ஆட் பண்ணால் n × n + 1/2 போடுங்களா. n இருந்தால் இந்த மாதிரி m இருக்கிறதுனால m × n + 1/2 ஃபார்முலா போடுறோம். இது n-1 அப்படியே இருக்குது. இது வந்து ஆட் நம்பர்ஸ் வந்து ஆட் பண்ணும்போது ஃபார்முலா 1 3 5 2n - 1 மாதிரி ஆட் பண்ணோம்னா n² இந்த மாதிரி 1 3 2m - 1 m². இங்கே 2 2 கேன்சல் ஆகிடும். இதை சிம்பிளிஃபை பண்ணால் m/2 mn + 1 அப்படின்னு. அடுத்து 15² 16² 17² 28² வரைக்கும் ஆட் பண்ண சொல்கிறாங்க. அதில் 1லேருந்து 28 வரைக்கும் முதல்ல ஆட் பண்ணுறோம். அப்புறம் 1லேருந்து 14 வரைக்கும் மைனஸ் பண்ணிடுறோம். ஏன்னா 15 தான் நமக்கு தேவை. அப்போ ஃபார்முலா n × n + 1 2n + 1/2 இல்லை. அதனால் n-க்கு பதிலாக 28 போட்டு இங்கே அதே மாதிரி n-க்கு 14 போட்டு வர வேல்யூ சிம்பிளிஃபை பண்ணால் 7714 வரும். இதனோட வேல்யூ வந்து 1015 வரும். இதுலேருந்து அதை சப்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது 6690 699 இதனோட ஃபிகர். அடுத்து 33 33வது கணக்கு வர்க்கமூலம். இது ஒரு முழு வர்க்கமாக இருந்தால் ஏபியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். நம்ம போகிற மாதிரி 2x² 2x² 4x² கேன்சல் பண்ணால் அதுக்கு எடுத்துக்கலாம். இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 4x வரும். இங்கே 12 வரணும்னா 3 போடணும். இங்கே 3x போட்டால் தான் 3 × 4 12 வரும். அதனால் 3x இங்கே போட்டுக்கிறோம். அது மல்டிப்ளை பண்ணி போட்டுக்கிறோம். அடுத்து இதை அப்படியே 2ஆல் மல்டிப்ளை பண்ணி 4x² 2 × 3 6 போடுறோம். அப்புறம் இங்கே ஒரு 7 × 7 போடுறோம். ஏன் 7 போடணும், 7 × 4 போட்டால் தான் நீங்கள் 28. அப்போ 7 போட்டு இது ஃபுல் முழு வர்க்கம்ன்றதுனால அப்படியே 0 போட்டுடலாம். கழிச்சா 0. அப்போ இது கேன்சல் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா +42 + b இருக்குது. அப்போ b + 42 = 0 வரும். அந்த b அந்த 42 ஆட் பண்ணால் 0 வரும். அப்போ b = +1 -40. அதே மாதிரி இங்கே a - 49 0 வரும். a = 40. இந்த 34வது கணக்கில் செங்கோண முக்கோணத்தின் காரணம் கொடுத்துட்டாங்க. ஹைப்போடெனிஸ் கொடுத்துட்டாங்க 25 சென்டிமீட்டர்னு. மற்ற ரெண்டு பக்கம் என்னன்னு தெரியல. அதனால என்ன பண்ணுறோம்னா என்னோட பெருமை சுற்றளவு வந்து 56ன்னு கொடுத்துருக்காங்க. a + b + c 56. அதில் c மட்டும் ஒரு பக்கம் மட்டும் தெரியும் 25. அப்போ 25 கழிச்சா மற்ற ரெண்டு பக்கத்தோட கூறு 31. சம் ஆஃப் அதர் 2 சைட்ஸ் 31. ஒவ்வொரு சைடை எக்ஸ்ன்னு எடுத்துன்னு வச்சுக்கோங்க. இன்னொரு சைடு வந்து 31 மைனஸ். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் இந்த 31 - x + x ஆட் பண்ணால் 31. அதனால் ஒரு சைடு x இன்னொரு சைடு 31 - x ஆச்சு. இப்போ பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணுறோம். இது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் செங்கோண முக்கோணம். அதனால் இப்போ ஸ்டாட்டிக் படி இது 31 - x இது x வந்து 25². அப்படியே சிம்பிளிஃபை பண்ணால் ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இருபடி சமன்பாடு வரும். அது காரணிகளை பிடிச்சா எக்ஸோட வேல்யூ 24 வரும். எக்ஸ் 24னா 31 - x 7. எக்ஸ் 7னா 31 - 20. அது மொத்தத்தில் 24 7 இல்லை 7 24 பக்கம் இருக்குது. கேள்வி வந்து முக்கோணத்தின் சிறிய பக்கம் எது? இது ரெண்டுத்துல சிறிய பக்கம் 7 சென்டிமீட்டர். சிறிய பக்கத்தின் அளவு 7 சென்டிமீட்டர். லென்த் ஆஃப் ஸ்மால் சைட் 7 சென்டிமீட்டர். அடுத்து கோண இருசமத்தை தேற்றம். தேற்றம் எழுதி படம் போட்டு நிரூபிக்கணும். அடுத்து மார்கரத்தின் கருத்து. ஏரியா ஆஃப் த குவாட்ரிலேட்டரல். ஃபார்முலா தெரியும். ½ × x1 x2 x3 x4 x1 போட்டு குறுக்கு பெருக்கல் பெருகி அதை சப்ஸ்ட்ராக்ட் பண்ணால் ½ × 68 வரும். 34 போகலாம். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா கொஷினில் வந்து கொடுத்துருக்கிற பாயிண்ட்ஸ் வந்து ஆர்டராக இருக்குது. நம்ம பாயிண்ட்ஸ் ஆர்டர் பண்ணி படம் போட்டு இந்த ஆர்டர் பண்ணி ஆன்டி கிளாக் வைஸில் பாயிண்ட்ஸ் எடுத்து அப்படி எடுத்துட்டுனா போட்டால் தான் நமக்கு ஆன்சர் வந்து +ல் வரும். கரெக்டாக வரும். அடுத்து டவுன்லோட் சம். பாடலை பதிவிறக்கம் செய்யும். பாடலை பதிவிறக்கம் செய்ய வேண்டிய மீதமுள்ள பாடலின் சதவீதம் கொடுத்துருக்கோம். மீதம் இருக்கிற பாட்டு அது டவுன்லோட் பண்ணும்போது மீதி எவ்வளோ பாட்டு இருக்குதுன்றது தான் இந்த ஈக்குவேஷன் y = -0.1x + 1. இது வந்து மீதி எவ்வளோ இருக்குது
பண்ண வேண்டியதுன்றதுக்கான ஈக்குவேஷன். முதல் கேள்வி வந்து மொத்தம் எவ்வளோ பாட்டோட அளவு எவ்வளோன்னு கேட்கணும். டோட்டல் எம்ஜி ஆஃப் தி சாங். அப்போ பாட்டோட மொத்த அளவு எவ்வளோன்னா எக்ஸுக்கு 0 கொடுங்க. இங்கே எக்ஸுன்றது என்ன? எக்ஸ் வினாடிங்க, எக்ஸ் வந்து டைம். அப்போ டைம் 0ன்னா எப்போ 0 இருக்கும்? டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னால். அப்போ எக்ஸுக்கு 0 கொடுக்கும்போது டவுன்லோடே ஆகுதுன்னு அர்த்தம். அப்போ டவுன்லோட் ஆகாதப்போ எவ்வளோ இருக்கும்? எக்ஸுக்கு 1. அப்போ மொத்தமாக 1 MB இருக்கும் பாட்டு. 75% வந்து டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்போ மீதி 25% டவுன்லோட் ஆக வேண்டியிருக்குது. இப்போ 25% டவுன்லோட் ஆக வேண்டியிருக்குதுன்னா 75% டவுன்லோட் பண்ணுறதுக்கு எவ்வளோ வினாடி ஆகும்னு கேட்கணும். என்ன பண்ணுவோம் நீங்கள்? ஒய்க்கு 0.25 கொடுக்கும். இன்னும் நீங்கள் டவுன்லோட் ஆக வேண்டியது 0.25 தான். 75% டவுன்லோட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க கொஷினில். இப்போ 0.25 தான் டவுன்லோட் ஆக வேண்டியிருக்குன்னா அந்த ஒய்க்கு பதிலாக 0.25 கொடுத்தா எக்ஸோட வேல்யூ 7.5. அப்போ 7.5 செகண்ட். எக்ஸ்ன்றது டைம், ஒய்ன்றது டவுன்லோட் பண்ண வேண்டிய அளவு. முழுவதுமாக பதிவிறக்கம் செய்யப்பட்டால் ஒய் 0 ஆகிடும். ஃபுல்லாக டவுன்லோட் ஆகிடுச்சுன்னா ஒய்க்கு ஆகிடும். இன்னும் எவ்வளோ டவுன்லோட் பண்ணணுன்றது தான் ஒய். ஃபுல்லாக டவுன்லோட் ஆகிடுச்சுன்னா ஒய் 0. அப்போ ஒய்க்கு 0 போட்டால் எக்ஸோட வேல்யூ 10 செகண்ட் வரும். அப்போ ஃபுல்லாக டவுன்லோட் ஆகுது 10 செகண்ட் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து ட்ரிகனாமெட்ரி. முக்கோணவியல்ல எக்ஸ் வேல்யூ காட் தீட்டா டேன் ப்ளஸ் டேன் தீட்டான்னு கொடுத்துருக்காங்க. காட்டு காசு பை சைன், டேன் சைன் பை காசு எழுதி அப்படியே சிம்பிளிஃபை பண்ணி எக்ஸோட வேல்யூ 1 பை சைன் தீட்டா காசு தீட்டான்னு நிறுத்துவோம். இதில் எக்ஸ் இது. அடுத்து ஒய் அதே மாதிரி சீக்கண்ட் 1 பை காஸ், அந்த காசு அப்படியே போட்டு இதை எல்சிஎம் எடுத்து ஒய்யோட வேல்யூ சைன் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் தீட்டான்னு எடுத்து இந்த எல்ஐசிஎஸ்ல எக்ஸ்ஒய் வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணி பவர் 2/3 கொடுத்துருக்காங்க. நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணும்போது இந்த 1 பை காஸ் கியூப் தீட்டாவை சீக்கண்ட்னும் சைன் பை காஸ் டேன் கியூப்னு எழுதும்போது இந்த 3 3 கேன்சல் ஆகும். அதாவது 3 × 2/3 மல்டிப்ளை பண்ணும்போது 2 மட்டுமே வரும். அப்போ சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா ஆகும். அதே மாதிரி இங்கேயும் டேன் ஸ்கொயர் தீட்டா வரும். சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் டேன் ஸ்கொயர் தீட்டா ஆர்ஹெச்எஸ். அடுத்து வால்யூம் ஆஃப் ஃப்ரஸ்டம், இடைக்கண்டத்தின் கன அளவு. எல்லா வேல்யூம் கொடுத்துருக்குறாங்க. ஹைட்டு கொடுத்துருக்குறாங்க, ரேடியஸ் கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியது தான் ஃபார்முலா. 1/3 πh × r² + r² + கேபிட்டல் ஆர் × ஸ்மால் ஆர் போட்டு கொஸ்டின் பேப்பரில் கொடுத்துருக்குற வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணால் 48,510 சென்டிமீட்டர் கியூப் தான் இடைக்கண்டத்தின் கன அளவு. அடுத்து ஒரு குழாயில் தண்ணி பாயுது, அதில் தொட்டி வந்து நிரம்பணும். தொட்டி நிரம்புறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு கேட்குறாங்க. அந்த குழாயில் எவ்வளோ தண்ணி பாயுது, எவ்வளோ வேகத்தில் பாயுதுன்னா 15 km/h. அந்த கிலோமீட்டரை மீட்டராக மாற்றணும். இப்போ 1000 இருக்குன்னா 15,000 மீட்டர். ரேடியஸ் வந்து 7 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அதை மீட்டருக்கு மாற்றி சென்டிமீட்டரை மீட்டராக மாற்றும்போது 7/3. தொட்டியில் எல்டி கொடுத்துட்டாங்க, ஹெச் மட்டும் சென்டிமீட்டர் கொடுக்குறாங்க. அதையும் மீட்டராக மாற்றிக்கிறோம். இந்த சென்டிமீட்டர்லாம் மீட்டராக மாற்றிக்கிறோம், கிலோமீட்டரையும் மீட்டராக மாற்றோம். மீட்டருக்கு மாற்றிட்டு எவ்வளோ நேரம் ஆகும் தொட்டியில் தண்ணீர் நிரம்புன்னு கேட்டிருக்காங்க. அப்போ வால்யூம் ஆஃப் டேங்க் பை வால்யூம் ஆஃப் பைப். இப்போ தொட்டியின் கன அளவு குழாயின் கன அளவு ஆகும்போது தொட்டி வந்து கனசெல்வம் கியூபாய்டு, அதனால எல்பிஹெச். இது வந்து πr²h இருக்கிற வேல்யூ போட்டு சிம்பிளிஃபை பண்ணால் 2 ஹவர்ஸில் தொட்டியில் தண்ணி நிரம்பிடும். அடுத்து 3 பகடைகள் உருட்டப்படுகிறது. அதாவது காயினிஸ் பகடைகளில் நாணயங்கள். காயினிஸ் டாஸ்டு த்ரைஸ். ஒரு காயின் வந்து 3 முறை ஃபிளிப் பண்ணுறாங்க. இப்போ கேள்வி என்னன்னா அட்மோஸ்ட் 2 tails ஆர் அட்லீஸ்ட் 2 heads. ப்ராபபிலிட்டிங் அட்மோஸ்ட் 2 tails ஆர் அட்லீஸ்ட் 2 headsனு கேட்டிருக்காங்க. அதாவது அதிகபட்சம் 2 பூக்கள் அல்லது குறைந்தபட்சம் 2 தலைகள் கிடைக்க நிகழ்தகவு கேட்கலாம். உங்களுக்கு தெரியும் 3 காயினை சொன்னா என்ன சேர்த்து 8 அந்த வேல்யூ சேர்த்து எழுதிக்கலாம். அதிகபட்சம் 2 பூக்கள் வேணும்னா 2 பூ இருக்கலாம், 2க்கு மேலேயும் இருக்கலாம். 2க்கு மேலெல்லாம் இருக்கக்கூடாது. அதிகபட்சம் 2 பூக்கள் தான், 2க்கு மேலே இருக்கக்கூடாது. 2 விட குறைவா இருக்கலாம். அப்போ 2 பூக்கள், 1 பூக்கள், பூவே இல்லை, இதெல்லாம் இருக்கு. அப்போ இந்த 3 பூ மட்டும் வராது. அப்போ என்ன செய்ய 7 குறைந்தபட்சம் 2 தலைகள்.
குறைந்தபட்சம் 2ன்னா அப்போ 2 விட அதிகமாக எவ்வளோ வேணாலும் இருக்கலாம் தலை. அப்போ 3 தலை 2 தலை இதுக்கு மட்டும் எடுக்கும். ஒரு தலை வராது, குறைந்தபட்சமே 2 தான். அப்போ 3 2 தலை இருக்கும்போது 4 வரும். என்ன 4 தான். அப்போ 4/8. ஏ இன்டர்செக்ஷன் பி பார்த்தீங்கன்னா ஏவிலையும் பிலையும் ரெண்டுத்துலையும் இருக்குதுன்னா இந்த 4 தான் இருக்கும். அப்போ அதுவும் ஃப்ரீ ஏ இன்டர்செக்ஷன் பி. அப்போ நிகழ்தகவு கூட்டல் தேற்றப்படி அடிஷன் தியரம் ஆஃப் ப்ராபபிலிட்டி P of A union B is equal to P of A plus B minus P of A intersection B 7/8 plus 4/8 minus 4/8. அப்போ ஆன்சர் 7. இந்த 4A minus 3B plus C equal to 0ன்னு ஒரு அணி கொடுத்துருக்காங்க. அணி AB கொடுத்துட்டாங்க. சப்ஸ்டியூட் பண்ணிக்க வேண்டியது அணிக்கு மேட்ரிக்ஸ் எடுத்து 4ஆல் இங்கே பெருக்கிட்டு இங்கே -3ஆல் பெருக்கிட்டு இது 2 அணிகளையும் கூட்டிட்டு சி வேணும்னா இது அந்த பக்கம் போகும்போது சைன் கேட்கும். அப்போ 2 3 0 மைனஸ் சின்ற. அதுக்கப்புறம் சிமிலர் ட்ரையாங்கிள். சிமிலர் ட்ரையாங்கிள்னா வடிவட்டம் முக்கோணம் மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. 7/3 அளவில் விகிதத்தில் 7/3 வடிவட்டம் முக்கோணம் இதுதான். அடுத்து முக்கோணம் வரைய சொல்லியிருக்கிறான். நடுக்கோட்டின் நீளம் 4.4 விட்டுட்டு மீடியன் 4.4ல முக்கோணம் அது உதவி படம். இது வரைபடம் முக்கோணம் வரைஞ்சாச்சு. அடுத்து கிராஃப். கிராஃப்ல வந்து இன்டைரக்ட் வேரியேஷன். நிசாந்தன் ஒருத்தர் ஒரு மாரத்தான் ஓட்டத்தில் வெற்றியாளர். அவர் மணிக்கு 12 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடுறாரு. அதை வச்சு ஒரு அட்டவணை 12 6 4 3 போனால் 1 2 3 4 6 இல்லை பெருகுனா 12 வரணும். அப்போ கே வந்து 12 பாயிண்ட்ஸ் கிடைக்குது. அதை வச்சு நம்ம கிராஃப் போடுறோம். கிராஃப் போட்டுட்டு கடைசியாக ஒரு கேள்வி கேட்குறோம். மணிக்கு 2.4 கிலோமீட்டர் மணி வேகத்தில் சென்ற கௌசிக் எவ்வளவு நேரம் எடுத்துக்கொண்டார்? 2.4 இங்கே இருக்குது. 2.4ல் போனால் அப்படியே எக்ஸில் பார்த்தீங்கன்னா 5 வைத்தா 5. அப்போ 5 மணி நேரம் எடுத்துக்கொண்டார். அது ஏறி இருக்குது. கௌசிக் டேக் டைம் 2.4 is 5 hours. நெக்ஸ்ட் வந்து குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். இருபடி சமன்பாடு வரைபடம். இந்த ஈக்குவேஷனுக்கு அட்டவணை போட்டு இன்னொரு ஈக்குவேஷனுக்கு சொல்யூஷன் தேவைப்படும். சொல்யூஷன் வந்து -1,3. ஏன்னா அந்த கருவும் அந்த ஸ்ட்ரெயிட் லைன் இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் -1,0 3,4 அதனோட எக்ஸ் வேல்யூஸ் -1,3. இதுதான் சொல்யூஷன். இந்த கருவு பரவலையும் பேரபோலா. இது ஸ்ட்ரெயிட் லைன். இந்த 2 பாயிண்ட்ஸ் இன்டர்செக்ட் ஆகுது. இதனோட எக்ஸ்எல் இங்கே 3 இந்த -. ஓகே, தேங்க்யூ.